Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 6th standard English subject la annual examination 2025 கான important questions, important synonyms and antonyms தான் இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ல வரக்கூடிய எல்லா क्वेश्चंसையும் அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளே பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் 1 Who owns the water? இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 74 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா put a tick for the correct and into for the incorrect statements கொடுத்துருக்காங்க. இது வந்து நிச்சயமா 1 or 2 சென்டென்ஸ் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 76 எடுத்துங்க. இதில் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் why did the farmer have to travel for ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் சைட் மேட் த ஃபார்மர் தேங்க்ஃபுல். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் when did the richest farmer get upset why. இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 77 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ரைட் இட் இன் த blank கொடுத்துருக்காங்க. இந்த 3 கொஸ்டின்லேருந்து ஏதாவது 1-2 கொஸ்டின் அப்படி எக்ஸாம் கேட்டுறாங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி செக்ஷன் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் ஹேப்பன் டு த ஹோல் இன் த கிரவுண்ட் ஆஃப்டர் த ரெயின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 78 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா fill in the blanks with the words given in the box to make compound words கொடுத்துருக்காங்க. நிச்சயமா இது நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் யூசிங் தேர் குரூப் நேம்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 2 செக்ஷனையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 80 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிராமர் fill in the blanks with suitable linking words or conjunctions கொடுத்துருக்காங்க. நிச்சயமா இந்த 5 சென்டென்ஸ்லேருந்து 1 or 2 சென்டென்ஸ் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 5 சென்டென்ஸ் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயின் த சென்டென்ஸ் ஆஃப் காலம் ஏ வித் பி யூசிங் த வேர்ட்ஸ் கிவன் இன் த பாக்ஸ். நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துருங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. போயம் இந்தியன் சீசன்ஸ். இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 83 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா read the lines and answer the questions given below கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த 2 கொஸ்டினுமே அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் பேர்ஸ் ஃபைண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் த கொஸ்டின்ஸ் அண்ட் ஷேர் இன் த கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் டஸ் த சம்மர் பிரிங். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் விச் வேர்ட் ரெஃபர்ஸ் டு ரெயின். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வை டஸ் த போயட் சே த ஸ்ப்ரிங் இஸ் பிரிட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா how does the poet describe the Indian seasons? Write in your own words in about 50 words. இது பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்குறாங்க. கன்ஃபார்மாக நம்ம எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. சப்ளிமெண்ட்ரி எ சைல்டுஹுட் இன் மலபார் எ மெமோர். இந்த சப்ளிமெண்ட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 87 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக நம்ம எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம் கண்டிப்பாக வரும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ரைட் இட் இன் த blank கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங் ஜம்பிள் சென்டென்சஸ் இந்த கரெக்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக இது நம்மளுடைய எக்ஸாம் வரும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 88 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் who was the important person in the அம்பசத்தால் ஃபேமிலி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. ப்ரோஸ் 2 தட் சண்டே மார்னிங். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 93 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்
why did the family move to Patna ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இது நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन who was challenged for the race இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 97 எடுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா based on your reading put a tick for the correct and into for the incorrect statements கொடுத்திருக்காங்க இது நிச்சயமா நம்ம எக்ஸாம்க்கு வந்துரும் சோ இது நீங்க படிச்சீங்க நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 98 எடுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா answer the following questions கொடுத்திருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन how does the Patna differ from Delhi ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन how was the girl determined to do why இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन were the girl and her brother friendly with each other ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இது நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேட்ச் த phrases with their meanings கொடுத்திருக்காங்க நிச்சயமா நம்ம எக்ஸாம்க்கு வந்துரும் சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேட்ச் each word with its antonyms கொடுத்திருக்காங்க இந்த அஞ்சுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நிச்சயமா எக்ஸாம் வந்துரும் சோ இந்த அஞ்சையும் நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 102 எடுத்துக்கங்க இதுல பாத்தீங்கன்னா put the words in the correct order to make sentences கொடுத்திருக்காங்க நிச்சயமா இதுவும் நம்ம எக்ஸாம்க்கு வந்துரும் சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா pick the words from the box and put them in the appropriate column இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க நிச்சயமா எக்ஸாம்க்கு வந்துரும் சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க poem a tragic story இந்த poemல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 107 எடுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா answer the following கொடுத்திருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन what made the sage upset ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இது நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन why did the sage spin all day third question what solution did he arrive at for the mystery that he found ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இது நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா read the poem lines and answer the questions given below கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन and third question ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க சோ இந்த மூணு क्वेश्चंस நீங்க அவசியம் படிச்சீங்க supplementary brought to book இந்த supplementaryல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 113 எடுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா answer the questions கொடுத்திருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन why was Mahesh brought to court ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question why did the fellow brothers of Mr. Geography laugh at him இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question what made justice mathematics turn red with anger இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க play 3 the jungle book இந்த பிளேல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 124 எடுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா fourth question fifth question whom does mother wolf talk about how does she describe him ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sixth question who is about to go on a hunt do the wolves panic on his arrival explain இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन 5 மார்க்ல கேக்குறாங்க சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7th question match the following கொடுத்திருக்காங்க கண்டிப்பா இந்த match the following நம்ம எக்ஸாம்க்கு வந்துரும் சோ இந்த match the following நீங்க அவசியம் படிச்சீங்க இது மட்டும் இல்லாம இந்த பிளேல ஒரு ஜெனரலா ஒரு பேராகிராஃப் படிச்சீங்க இந்த காமன் பேராகிராஃபை நீங்க படிச்சிட்டா நிச்சயமா ஒரு 5 மார்க் क्वेश्चन உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும் சோ இந்த பிளேல ஒரு காமன் பேராகிராஃப் நீங்க படிச்சிக்கங்க பேஜ் நம்பர் 127 எடுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா read the sentences insert appropriate articles in the blanks and circle the noun phrases கொடுத்திருக்காங்க இந்த ஆறு சென்டென்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டு இருக்காங்க நிச்சயமா எக்ஸாம் வந்துரும் சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க
ஆனுவல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.